நிர்கதியா நிக்கிற ராதிகா ஆறுதல் சொல்ற பாக்கியா ரெண்டு பொண்டாட்டியையுமே படாத பாடுபடுத்தின கோபி. இந்த மாதிரி இன்னைக்கான பாக்கியலட்சுமி சீரியல்ல என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த வகையில் பாக்கியலட்சுமி சீரியல்ல பாக்கியா வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி உதறி தள்ளிட்டு ராதிகா பின்னாடி போனதுக்கு அப்புறமும் கோபி ஒவ்வொரு நாளுமே நிம்மதி இல்லாமல் பாக்கியாவை பழி வாங்குற எண்ணத்தோடையே சுத்தினாரு. அதனால் அவருக்கு அமைந்த வாழ்க்கையும் பாழாக்கி அவர் அமைச்சுக்கிட்ட ராதிகாவோட நிம்மதியையும் தொலைச்சிட்டு இப்போ நெஞ்சு வழியால் ஹாஸ்பிட்டலில் படுத்திருக்கிறாரு. ஆக மொத்தத்தில் கோபியினுடைய சுயநலத்தினால ரெண்டு பொண்டாட்டிகளையுமே படாத பாடுபடுத்தி அவங்களுடைய நிம்மதியையும் வாழ்க்கையையும் தொலைச்சிட்டாரு. அதுக்கேற்ற மாதிரி கோபியோட அம்மா ஈஸ்வரியும் பையன் என்ன பண்ணாலுமே அதை மன்னிச்சுட்டு பாக்கியாவையும் ராதிகாவையும் குற்றம் சொல்லிக்கிட்டே வந்தாங்க. ஸோ அந்த வகையில் இப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கோபியை ராதிகா பார்க்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வம்பு பண்ணிட்டு வராங்க. ஏற்கனவே ராதிகா மனசளவில் நொந்து போயிட்டாங்க. அதுலேயும் இந்த சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நிர்கதியாக ராதிகா நிற்கிறாங்க. இந்த சமயத்தில் பாக்கியா பேசும்போது தன்னுடைய ஆறுதலுக்காக பழைய தோழி அப்படிங்கிற நினைப்பில் பாக்கியா கிட்ட ஒரு ஆறுதலை எதிர்பார்க்குறாங்க. ஆனால் பாக்கியா கிட்ட நான் கொஞ்சம் உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா சொல்கிறாங்க. பாக்கியாவும் வாங்க அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டுட்டு ரெண்டு பேருமே மனசு விட்டு பேசும்போது நான் நிம்மதியாகவே இல்லை. கோபி உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருந்தாராம். என்னை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறமா தான் அவருடைய சந்தோஷம் மொத்தமுமே தொலைஞ்சு போயிட்டு தான் என்கிட்ட எல்லாருமே சொல்கிறாங்க. ஆனால் உண்மையிலேயே என்னோட நிம்மதி தான் போயிடுச்சு. கோபியை எப்போ கல்யாணம் பண்ணனோ அப்பத்துலேருந்தே அவரோட குடும்பத்தோட நான் போராடுறதே என்னுடைய நாட்கள் போயிருச்சு. எனக்குன்னு எதுவுமே இல்லை. நான் இந்த கல்யாணத்தை பண்ணியிருக்கவே கூடாது. இந்த மாதிரி மனசு உருகி பாக்கியா கிட்ட ராதிகா பேசிட்டே அழுகுறாங்க. ராதிகாவோட மன உளைச்சலை பார்த்த பாக்கியா அவங்களுக்கு ஆறுதல் சொல்கிற விதமாக எதையும் நினச்சி ஃபீல் பண்ணாதீங்க. நீங்களும் அவரும் ஒன்றா சேர்ந்து மனசு விட்டு பேசினா எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் படுத்துகிறாங்க. அத்தோட மனக்கவலையில் இருக்கிற ராதிகாவை அரவணைச்சி ஒரு நல்ல தோழியாக பாக்கியா பார்த்தீங்கன்னா ஆறுதல் படுத்தி பேசுகிறாங்க. ஸோ அந்த வகையில் ராதிகாவோட சந்தோஷத்துக்காகவும் கோபியினுடைய உடல்நிலையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காகவும் கோபி மேலே கொடுத்த கேஸை பாக்கியா வாபஸ் வாங்கிடுவாங்க. அத்தோட கோபியையும் ராதிகாவையும் ஒன்றா சேர்த்து சந்தோஷமாக வாழ வைக்கணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்க சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிற மாதிரியாகவும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணி தியாகி மாதிரி பாக்கியா பார்த்தீங்கன்னா மொத்தமாக விலைக்கு போயிடுவாங்க. அதனால் இன்னும் சில தினங்களில் இந்த சீரியல் முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் அதில் தான் ஒரு ட்விஸ்ட்டு. ஈவன் கோபியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடியோ ஒன்று வெளியிட்டிருந்தாரு. ஸோ நீங்கள் 5 வருடங்களாக எதிர்பார்த்து காத்துட்டு இருந்த ஒரு நிகழ்வு நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவர் முடிவை தான் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க. பட் அதுக்கு அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவை வெளியிட்டு நான் சொன்னதை நீங்கள் எல்லாருமே தப்பாக நினச்சிக்கிட்டீங்க. ஸோ இந்த சீரியல் முடிவுக்கு வர போகிறது கிடையாது. கோபி திருந்தணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஆசைப்பட்டீங்களா, அது நடக்க போகுது. கோபி அந்த வீட்டில் ஒன்றா சேர்ந்து வாழ போகிறாரு. பட் பாக்கியா கூட கிடையாது அப்படிங்கிற மாதிரியாகவும் அந்த இடத்துல ஒரு ட்விஸ்ட் வச்சு இனி அடுத்ததாக பாக்கியலட்சுமி சீரியலில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு க்ளூமே வந்துட்டு கொடுத்துருக்கிறாரு. ஸோ எனிவே அதனால் யாரும் தலைக்கலன்னாலும் இப்போதைக்கு இந்த பாக்கியலட்சுமி சீரியல் முடிவுக்கு வரதா தெரியல. ஸோ எனிவே இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்.